வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் எப்படி ரிவிஷன் பண்ணணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம எலாபரேட்டாக பேச போகிறோம். ரிவிஷன் அப்படிங்கிறது என்ன, ஏன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு ரிவிஷன் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, இதை நான் இப்போது ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ரிவிஷனை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியும் ரிவிஷனை பற்றி ஸ்டூடெண்ட்ஸோடு நான் பேசணும் அப்படின்னு விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவிஷன் பற்றி ஒரு கிளாரிட்டி இல்லை. சரி, ரிவிஷன் இதை நம்ம ஏன் பண்ணணும், ரிவிஷன் அப்படிங்கிறது என்ன, இதை நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடியிங்க்கும் ரிவிஷனுக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. நிறைய மாணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸாமுக்கு நான் ஒரு 6 மாதமாக படிச்சுட்டு வரேன், ஒரு சப்ஜெக்டை நான் 4-5 முறை ரிவிஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் எனக்கு அந்த நாலேஜ் கரெக்டாக கிடைக்க மாட்டுது, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, படிக்கிறதுலாம் மறந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பாலிட்டி சப்ஜெக்டில் நான் ஒரு 10 சாப்டர் படிச்சிருக்கேன் சார், ஆனாலும் அந்த நாலேஜ் என்னுடைய மைண்டில் நிற்க மாட்டுது, 3 முறை ரிவிஷன் பண்ணேன், 4 முறை ரிவிஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலாக செஞ்சிருக்கக்கூடியது ரிவிஷனே கிடையாது. அப்போ அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக அந்த புத்தகத்தை எடுத்து அவங்க ரீட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அல்லது அதை அவங்க அப்படியே கோத்ரூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க முதற்கண் செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டியான ஸ்டடியிங், படிக்கிறது, இதை பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரிவிஷன் அப்படின்ற ஒன்று கரெக்டாக நடக்கணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி ஸ்டடியிங், படிப்பது. இந்த ஸ்டடியிங் மூலமாக தான் நாம் அந்த நாலேஜை அப்டெயின் பண்ண முடியும். ஸோ முதல்ல அந்த நாலேஜ், அறிவானதை நாம் அந்த சோர்ஸ்லேருந்து எடுக்கணும். அது புத்தகமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு சோர்ஸாக இருக்கலாம். புரிஞ்சு படித்து அந்த நாலேஜை நம்ம மைண்டில் ஏற்றணும். சிம்பிளாக சொல்லணும்னா மைண்டுக்குள்ளே அப்லோட் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி முதல்ல கரெக்டாக நடந்திருக்கணும். இதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான் ரிவிஷன். சிம்பிளாக சொல்லணும்னா ரிவிஷன் இஸ் அ ரிப்பீட்டட் ரவுண்ட் ஆஃப் ஸ்டடிங். படித்ததை மறுபடியும் படிக்கிறது தான் ரிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதை முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் பலமுறை ஒரு புக் எடுத்து படித்தோம், அதாவது உங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அது உங்கள் மைண்டில் நிற்க மாட்டுது, அந்த நாலேஜை எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக படிக்கிறதையே கரெக்டாக பண்ணலன்னு அர்த்தம். அதாவது ஸ்டடியிங் இந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக நடக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எவ்வளோ முறை அந்த புக் எடுத்து அப்படியே நீங்கள் மேலோட்டமாக பார்த்தாலும் அது வந்து பிரயோஜனம் இருக்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஸ்டடியிங், ரைட்டுங்களா? சரி, ஸ்டடியிங் எப்படி பண்ணுறது? நிறைய பேருக்கு ஒரு புக் எடுத்து அதுக்குள்ளே இருக்க ஒரு லெசன் அதை படிக்கும்போது எடுத்த உடனேயே புரியாது. உதாரணத்துக்கு என்சிஆர்டி புக் எடுக்கிறாரு வைங்க. என்சிஆர்டி புக்கில் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர், பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர், இந்த பாடத்தை ஒரு மாணவர் படிக்க ஆரம்பிக்கிறாருன்னு வைங்களேன். ஒரு ரவுண்டு அந்த லெசனை படிக்கிறார். முதல் ரவுண்டில் புரிதல் ஃபுல்லாக இருக்காது, ஓரளவு இருக்கும். அவருடைய காமன் சென்ஸை வச்சு, அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வச்சு ஓரளவுக்கு தான் அந்த நாலேஜை எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே அந்த நாலேஜை அந்த அளவுக்கு எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த படிக்கும்பொழுதே ஸ்டடியிங் ஃபேஸ்லேயே இன்னொரு ரவுண்டு அந்த பாடத்தை படிக்கணும், அதாவது அந்த லெசனை படிக்கணும். ஓகேங்களா? சொல்கிறது புரியுதா? சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர், இந்திய வேளாண்மை, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன, இந்த பாடத்தை படிக்கிறீங்கன்னா ஒரு ஃபீச்சராக இருக்கும். இந்தியன் அக்ரிகல்ச்சர் சஃபர்ஸ் ஃப்ரம் லோ ப்ரொடக்டிவிட்டி, மோர் லேபர் இன்வால்வ்ட், லெஸ்ஸர் எஃபிஷியன்சி, புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங்ஸ், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கணுங்க. நீங்கள் முதல் ரவுண்டு படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஓரளவு தான் புரியுது, ரொம்ப இன்டெப்த்தாக போக முடியல அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த லெசனை ஒரு 1/2 அன் ஹவர்
அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கணும். இதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா எழுதி எழுதி பார்த்து படிக்கணும். நான் எப்பயுமே இதை பண்ண சொல்லுவேன். படிக்கும் பொழுதே சைடில் பேப்பர் பேனா எடுத்து எழுதி எழுதி பார்க்கணும். எப்படி எழுதி பார்க்கணும்னா புக்கில் இருக்கிறத அப்படியே நீங்கள் ஃபோட்டோ காப்பி பண்ணுற மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. புக்கில் இருக்கிறத படித்து அதில் கிடைக்கக்கூடிய புரிதல் இருக்குது பாருங்கள், அதை சிம்பிளாக எழுதி பார்க்கணும். இது வெரி பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். இதை பண்ணணும், கான்சன்ட்ரேஷனோட பண்ணணும். அந்த எழுதி பார்க்குறத மெக்கானிக்கலாக பண்ணக்கூடாது, ஆனால் என்ஜாய் பண்ணி பண்ணணும், ஆர்கானிக்காக பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குன்னு வைங்க, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ஹிஸ்டாரிக்கலி சஃபர்ட் அண்டர் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு இருக்குன்னா ஃபஸ்ட்டு குறைஞ்சபட்சம் அதில் என்ன புரியுதோ அந்த நாலேஜ் எடுக்கணும். பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியன் அக்ரிகல்ச்சர் பாதிப்புக்கு உள்ளாகிருக்கு அப்படின்னு சொல்லி சிம்பிள் வேர்ட்ஸ் எழுதலாம். பிரிட்டிஷ் ரூல் அஃபெக்டட் இந்தியன் அக்ரிகல்ச்சர், அந்த நாலேஜ் உள்ளே ஏற்றிருக்கும். அது புரிஞ்சு படிச்சிங்கன்னா பல வருடங்கள் ஆனாலும் மறக்காது. ஸோ ஒரு ரவுண்டு படிங்க இந்த மாதிரி எழுதி எழுதி பார்த்து. அடுத்தது ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸ். லேண்ட் ஹோல்டிங் என்ன, அந்த நிலத்தினுடைய சைஸ் ஃப்ராக்மெண்டடாக இருக்குது, சைஸ் பெருசாக இல்லை. இப்போ சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அதில் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, அதை நாலேஜாக எடுக்கணும். சிம்பிள் இங்கிலீஷில் எழுதினா போதும், லேண்ட் ஹோல்டிங்ஸ் ஸ்மாலர். இது ஒரு ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். அப்புறம் மோர் லேபர் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர், நியர்லி 45% லேபர். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா அக்ரிகல்ச்சரை நம்பி தான் பெரும்பாலான லேபரர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. ரஃபாக 50% லேபர் ஃபோர்ஸ் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர். அப்போ 100 பேர் இந்தியாவில் வேலை செய்கிறாங்கன்னா 50 பேர் வேளாண்மையை நம்பியிருக்காங்க. சிம்பிளாக எழுதி நாலேஜ் இருக்கணும். ரைட்டா? இந்த மாதிரி ஒரு ரவுண்டு நீங்கள் முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு ½ அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மறுபடியும் ஒரு முறை நீங்கள் அதை படிக்கணும். செகண்ட் ரவுண்ட் நீங்கள் படிக்கும்பொழுது எழுதி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஸ்டடிங் ஃபேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்டிமல் நாலேஜ் கிடச்சிடும். ஒருவேளை ரொம்ப இன்டெப்த்தாக நாலேஜ் கிடைக்கலாலும் குறைஞ்சபட்சம் அந்த கான்செப்ட்ஸை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லெசனை படிக்கும்போது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நாலேஜ் எடுத்துருவாங்க. இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, கிராஸ்பிங் பவர் இது டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கிராஸ் பண்ண முடியல, நான் சொன்னது போல் ஒரு ரவுண்டு பேசிக்காக என்ன புரியுதோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எழுதி எழுதி பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும், உடனடியாக இன்னொரு ரவுண்ட் என்ன பண்ணணும்னா அந்த லெசனை நீங்கள் படிச்சிடணும். இந்த மாதிரி படிக்கணும். இந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா யூ ஹாவ் அப்டெயின்டு நாலேஜ். ஸ்டடிங் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி லக்ஷ்மிகாந்த் புக்கில் பாலிட்டியில் ஒரு லெசன் படிக்கிறீங்க, உதாரணத்துக்கு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் படிக்கிறீங்க, அல்லது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நீங்கள் படிக்கிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி படிக்கணும். ஃபஸ்ட் ரவுண்டில் அந்த அளவுக்கு நாலேஜ் எடுக்க முடியல, இன்னொரு ரவுண்டு நீங்கள் முடித்து அந்த நாலேஜ் எடுத்துடணும். இப்போ ஸ்டடிங் ஓவர். இப்போ அடுத்த ஃபேஸ் தான் ரிவிஷன். ரைட்டுங்களா? ஸோ ஸ்டடிங்கை பண்ணால் தான் அடுத்தது நம்ம ரிவிஷனுக்கு போக முடியும். சரி, ரிவிஷன் எப்படி பண்ணுறது? நீங்கள் ஏற்கனவே ஸ்டடிங் ஃபேஸில் எதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 நாள்லேருந்து ஒரு 30 நாள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் படிக்கணும். இதுதான் ரிவிஷன். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நீங்கள் உடனடியாக ஒரு சில நாட்கள்லேயே அதை மறுபடியும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபேஸில் படிச்சிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 டேஸ் கழித்து நீங்கள் அதை மறுபடியும் படிக்கணும். இதுதான் ரிவிஷன். புரியுதுங்களா? ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் எழுதி பார்க்க வேணும். முதல் முறை நீங்கள் எழுதி பார்த்துட்டீங்க, எஃபர்ட் போட்டு எழுதி பார்த்து ஸ்ட்ராங்காக நாலேஜ் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் எழுதி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இது ரொம்ப ஈஸியாகிடும். நான் சொல்கிறத பண்ணிங்கன்னா இது நீங்களே உணரலாம். ரிவிஷன் இதை பண்ணுறதுல நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஸ்டடிங் பண்ணுறீங்கல்ல, அதில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, கான்செப்ஷுவல் நாலேஜ் கிடைக்குது, அனாலிட்டிக்கல் திங்கிங் கிடைக்குது. அனாலிட்டிக்கல் திங்கிங்ன்றது பல்வேறு கோணங்களில் யோசிக்கிறது, லிங்க் பண்ணுறது, ரிலேட் பண்ணுறது கான்செப்ட்ஸாக, இதுதான் அனாலிட்டிக்கல் திங்கிங். இப்போ ரிவைஸ் பண்ணும்போது இந்த கான்செப்ஷுவல் நாலேஜும் அனாலிட்டிக்கல் திங்கிங்கும் இன்னும் வளரும். உதாரணத்துக்கு கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இந்த பாடத்தை ஸ்டடிங்கில் படித்து முடிச்சிட்டிங்கன்னா இன்னொரு முறை படிக்கும்போது, அதாவது ரிவைஸ் பண்ணும்போது அந்த கான்செப்ட் இன்னும் ஸ்ட்ராங்காகும். யூகேல இருக்க கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் மாதிரி இந்தியாவில் இருக்கவர் கிடையாது. அவர் ஆடிட் மட்டும்தான் பண்ணுறாரு. அப்போ இன்னும் ஃபர்தராக அந்த நாலேஜ் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? சொல்லுது புரியுதுங்களா?
கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இவர் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஹை கோர்ட் ஜட்ஜ் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் மாதிரியே தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணுவீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க, இன்னும் நாலேஜ் வந்து டீப் ஆகும். ஸோ இது ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட். ஏற்கனவே எடுத்த நாலேஜை இன்னும் டீப்பன் பண்ணுறீங்க, இது ஃபஸ்ட் பெனிஃபிட். செகண்ட் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மெமரி பேஸ்டாக சில விஷயங்கள் எடுப்போம். உதாரணத்துக்கு டேட்டா, இன்ஃபர்மேஷன், இயர்ஸ், பேசிக்காக மனப்பாடம். இந்த விஷயங்களும் ஃபர்தராக ஸ்ட்ரெங்தன் ஆகும். உதாரணத்துக்கு பாலிட்டி படிக்கிறீங்கன்னா ஆர்டிகல்ஸ் நீங்கள் ஏற்கனவே படித்தது கொஞ்சம் மறக்கலாம். இப்போ ரிவிஷன் பண்ணும்பொழுது இந்த மனப்பாட ரீதியான விஷயங்களும் ஃபர்தராக உங்கள் மைண்டுக்குள்ளே போய் ஸ்ட்ராங்காக உட்காரும். ஸ்டூடெண்ட்ஸ் நான் எப்பயுமே இப்படி தான் படிக்க சொல்லுவேன். 2 சர்க்கிளாக மென்டல் மேப்பாக வைக்க சொல்லுவேன். இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள். இன்னர் சர்க்கிள்ன்றது கான்செப்ஷுவல் நாலேஜ், புரிஞ்சு படிக்கிறது. அவுட்டர் சர்க்கிள் வந்து மனப்பாடம், ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், இன்ஃபர்மேஷன். எப்பயுமே இன்னர் சர்க்கிளுக்கு போயிட்டு தான் அவுட்டர் சர்க்கிள் போகணும். அவுட்டர் சர்க்கிளில் கண்டிப்பாக கொஞ்சம் மறக்க தான் செய்யும், மறக்கணும். இது ஹியூமன் நேச்சர். உலகத்தில் யாராலையும் எல்லா ஃபேக்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மைண்டில் வைக்க முடியாது. கொஞ்சம் மறக்கும், தப்பு இல்லை. அதனால் யாருமே எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆக மாட்டோம். ஆனால் இன்னர் சர்க்கிள் ரொம்ப முக்கியம். இன்னர் சர்க்கிளை வச்சு தான் அவுட்டர் சர்க்கிளை நீங்கள் பிடிக்க முடியும். உதாரணத்துக்கு கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா தான் அது சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் என்ன, எந்தெந்த கமிட்டிஸ் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலோட லிங்க் ஆகிருக்கு, இந்த மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் ரிலேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் படிக்கணும். அப்போ முதல் பெனிஃபிட் வந்து நாலேஜ் ஃபர்தராக ஸ்ட்ராங் ஆகுது, டீப்பன் ஆகுது. ரெண்டாவது மெமரி இருக்கு இல்லையா, இதுவும் வந்து ஃபர்தராக ஸ்ட்ராங் ஆகும். இந்த 2 பெனிஃபிட்ஸ்க்காக நாம் ரிவிஷன் பண்ணணும். நான் சொன்னது போல் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடித்ததுக்கப்புறம் ரஃபாக ஒரு 20 நாள் கழித்து நீங்கள் எதெல்லாம் ஏற்கனவே முடிச்சிருக்கீங்களோ அதை இன்னொரு முறை படிக்கணும். பிளானிங் உங்கள் இஷ்டம் தான், ஸ்கெடியூல் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ரிவிஷன் எல்லாத்துக்கும் பண்ணால் பெட்டராக இருக்கும். இது வந்து ரெகுலேஷன் ரிவிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து வழக்கமாக செய்யக்கூடிய ரிவிஷன். 20 நாளுக்கு ஒரு முறை பண்ணணும். அந்த 20 நாள் ஒரு முறை நீங்கள் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நாலேஜ் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த எக்ஸாமினேஷனில் நான் ஸ்ட்ராங்காக இந்த தைரியம் எப்போ வரும்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸை பண்ணணும். ஸ்டடிங் முடித்து அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டாவது ரிவிஷன் கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் தான் அந்த தைரியம் வரும். இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. வருஷம் ஃபுல்லாக மேலோட்டமாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் அந்த தைரியம் வராது. சரியா? ஸோ 2 ரவுண்டு ரிவிஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வரும்போது ரஃபாக ஒரு 45 நாள் இருக்கும்போது லாஸ்ட்டாக 2 ரிவிஷன் பண்ணணும். ரைட்டுங்களா? இது வந்து எக்ஸாம் டைம் ரிவிஷன். அந்த டைமில் ரிவிஷன் பண்ணுறது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்னும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு பாடத்தை முதல் முறை நீங்கள் படிக்கும்போது, அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்கும்போது அந்த பாடத்தை படிக்க 1 மணி நேரம் ஆகுதுன்னா, அது அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். ரஃபாக சொல்கிறேன், 40 to 30 மினிட்ஸ் ஆகும். 2வது ரிவிஷன் பண்ணும்போது இன்னொன்று டைம் குறையும், ஒரு 20 நிமிஷம் ஆகும். 3வது ரிவிஷன்லாம் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும், ஒரு 15 to 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ அடுத்து ரிவிஷன் பண்ண அது இன்னும் ஈஸியாக இருக்கும். கான்ஃபிடென்ஸாக அது பில்டு பண்ணும், சக்ஸஸை நோக்கி உங்களை எடுத்துகிட்டு போகும். லாஸ்ட்டு 45 டேஸில் நான் சொன்னது போல் அந்த லாஸ்ட் ஃபேஸ் ரிவிஷன் 2 ரிவிஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிவிஷன் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம். அந்த செகண்ட் ரிவிஷன் இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டு 45 டேஸில் பண்ணுறது, அது வந்து ஒரு குவிக் ரிவிஷனாக முடிச்சிடலாம். அந்த டைமில் அது ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ரிவிஷன் பண்ணணும். முதல்ல 2 ரவுண்ட் வந்து ரெகுலேஷன் ரிவிஷன் ஃபேஸஸ். எக்ஸாமுக்கு முன்னாடி 45 டேஸில் 2 ஃபைனல் ரவுண்ட் ரிவிஷன். ஸோ இப்படி தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இப்படி தான் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட. கரண்ட் அஃபேர்ஸ் தனி பாடம் கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸில் என்ன படிக்கிறீங்க அப்படின்றத ஒத்து கவனிச்சிங்கன்னா அதனுடைய அந்த ரூட் வந்து இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். அப்போது இந்த ஸ்டாட்டிக் இருக்கு இல்லையா, ஸ்டாட்டிக் பார்ட், கோர் சப்ஜெக்ட். நான் ஸ்டாட்டிக்ன்ற வேர்டை யூஸ் பண்ண மாட்டேன், கோர் சப்ஜெக்ட், கோர் நாலேஜ். ஸோ இந்த சப்ஜெக்ட் நாலேஜும் இந்த டைனமிக் பார்ட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ், இது 2த்தையும் சேர்த்து 2 ரிவிஷனை ஃபுல்லாக பண்ணியிருக்கணும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா செலெக்ஷனுக்கான சான்சஸ் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.